ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சூப்பர் ஹாஸ்புல். இன்றைக்கி சூப்பர் ஹாஸ்புல் ரொம்பவே ஜாலியாக போகுது. எல்லாருமே வந்துட்டு தீபாவளியை முடிச்சுட்டு அந்த கலைப்போட அப்படியே ஜாலியாக வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, பட்டாசுலாம் வெடிச்சிட்டு கையில் பலகாரம்லாம் வச்சுட்டு இருப்பீங்க. அப்போ சூப்பர் ஹாஸ்புல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஷோ கொண்டு போனோம் இல்லையா? கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹீரோயின் நம்மளோட ஸ்டேஜில் வந்து பேச போகிறாங்க. அவங்க என்னெல்லாம் பேச இருக்காங்க, அவங்கள பற்றி என்னெல்லாம் நம்ம கேட்க இருக்கோம், வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பார்த்த உடனேயே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே மேரி மேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வியந்த ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட்டு கூட அடித்தேன். ஒரு சூப்பரான ஹீரோயின் தான் அனுபமா பரமேஸ்வர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட பேச ஆரம்பிக்கலாம், நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம், கொடிப்படம் பற்றியும் பேசலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். அனுபமா பரமேஸ்வர் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு மலூட்லேயும் சரி டோலிவுட்லேயும் சரி இப்போ வந்துட்டு கோலிவுட் வரைக்கும் எல்லாருமே அவங்களா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஹாப்பினிங்கான ஒரு ஹீரோயின் ஆகிட்டீங்க. ஸோ ஒரு குறுகின காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி எப்படி இருக்குது உங்களோட ஃபீல் இப்போ? I don't believe that I've grown and all. Like I'm just starting even now. I feel so happy when people give me so much love. It's too inspiring. ஓகே. அண்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தமிழ் படத்தில் இப்போ நடிச்சிட்ருக்கீங்க அண்ட் வரவும் போகுது தீபாவளி ரிலீஸ் தனுஷ் படம். ஸோ தனுஷ் படம்னாலே இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாருமே ஓ மை காட் தனுஷோட படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. அதில் நீங்கள் தனுஷோட பேரா பண்ணுறீங்க. எப்படி இருந்தது? அவரோட பெரிய ஆக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு தமிழ் சினிமாவில்? எப்படி இருந்தது? Yes, he is a very known actor. Everywhere he is known. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் கூட இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் ஐ ஃபீல் இட் அஸ் மை பிளெஸிங் தட் ஐ காட். ஸோ யா ஐ பீன் எக்ஸ்பீரியன்சிங் த லவ் தே ஹாவ் டுவர்ட்ஸ் தனுஷ் சார் அண்ட் தட் ஆன்டிசிபேஷன் ஃபார் கொடி அண்ட் எவ்ரி திங். So I feel so excited and equally nervous also because in such a big film where Dhanush sir is playing a good role and Trisha ma'am is doing, so I should come at least a little bit near to them, right? So that's a kind of responsibility for me. Okay. And he has been a very good co-star and he has been very kind to me. Though I make mistake, he is so patient with it. So happy. தமிழ் சினிமாவில் வந்துட்டு எந்த அளவுக்கு இப்போ அனுப்பமா வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னா கொடி படம் மட்டும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக பிரேமம்னு ஒரு படம் வந்துட்டு மலையாளத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா பசங்களுமே அந்த படத்தை வந்துட்டு தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு போயிட்டாங்க. அதுலேயும் நடிச்சிருந்த எல்லா கேர்ள்ஸுமே அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டாங்க. அதுலேயும் அனுப்பமாவோட அந்த ஹேருக்கு வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அதே ஹேர் ஸ்டைலை வந்துட்டு நீங்கள் கீப்பப் பண்ணாமலே இருக்கீங்க. அடுத்தடுத்த படங்களை உங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டீங்க. ஆனால் மலையாளத்துலேயும் நடிச்சிருக்கீங்க, தெலுங்குலேயும் நடிச்சிருக்கீங்க. ரெண்டுத்துலேயுமே நடிக்கும் போது உங்களோட டிஃப்ரென்ஷியேட் எப்படி காட்டினீங்க? அந்த ஹேர் ஸ்டைல் பற்றி சொல்லணுன்னா பிரேமத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஹேரை ஓப்பனாக போட்டதே இல்லை. இட்ஸ் லைக் எனக்கு ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த ஹேர்னால. அப்படி இல்லை, லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் பேப்பர் பென்சில் எல்லாமே போடுவாங்க. ஸோ அவங்க என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க அதை பற்றி. பட் ஆஃப்டர் பிரேமம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அல்ஃபோன்ஸ் அண்ட் ஆனந்த் மேஜிக். அப்படி தான் சொல்லணும், என் ஹேர் பியூட்டி இல்லை, அப்படி தான் சொல்லணும் கரெக்டாக. ஸோ அப்படி பண்ணேன். அண்ட் ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் பிகாஸ் எல்லா கேரக்டருக்கும் அந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகாது. லைக் அது ஒரு 2000 டைம்ல இருக்கிற கேரக்டர். கேரளத்தில் அப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கேர்ள்ஸ் தான் இருந்தேன். ஸோ இப்போ கொடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஹேர் ஸ்டைல். அதில் என் ஹேர் மேலே அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் படல. இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ஆன் த கேரக்டர் மாலதி. அவங்க என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படி தான் இருந்தேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மலையாளம் அண்ட் தமிழ் அப்படி சொல்லும்போது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் அந்த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் தான். எனக்கு மலையாளம் ஃப்ளூவெண்டாக தெரியும், தமிழ் அவ்வளோ தெரியாது. அவ்வளோதான் இருக்கு அந்த டிஃப்ரென்ஸ். மலையாள சினிமாவில் நடித்ததுக்கும் இப்போ தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கும் இங்கே இருக்க ரசிகர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? யாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஆப்வியஸ்லாக மலையாளம் பிடிக்கும். அண்ட் தமிழ் ரசிகர்கள் எப்படி உங்களை ஏற்றிட்டுருக்காங்க? Malayalam is like my family and Tamil is like Tamil and Telugu, they are like my second family. Like there's nothing, I just shifted from one place to other. That is the only difference, but equal love, you know. And the respect பார்க்கும்போது எனக்கே தோணும், நான் என்ன பண்ணேன் இவ்வளோ லவ்க்கு இவ்வளோ நான் ஒன்றுமே பண்ணலை அப்படி தோணும். பட் it's too warm and nice to be here with people.
ஓகே. கோடி படத்தில் தனுஷ் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த சீனில் வந்துட்டு எனக்கே அறியாமல் நான் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கேன், என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணிருக்கும். எந்த சீனில் அப்படி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களை? அது என்னோட டேலண்ட் இல்லை வெங்கடேஷ் சார். அந்த சாங் சீக்வன்ஸில் சில சீன் எல்லாம் எனக்கு இவ்வளோ அழகு இருக்கா, இப்படி பண்ண அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ ஹி ஹாஸ் டன் அ கிரேட் ஜாப் இன் தட். அவங்க லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு என்ன ஒரு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ ஸோ வெங்கி சார் ஃபார் தட். நீங்கள் சொல்லணும்னா லைட் போடலனாலும் அழகாக தானே இருக்கீங்க. No, maybe in that film there is no makeup and all the things. When lighta and the under eyes ellam cover panni, like kajal polam porla. The character demanded something like that. So I was a bit curious. I mean, conscious. The premathula kuda makeup kediyadu, but adukku aprom innum padangala பண்ணும்போது makeup இருந்தது. So கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. But it was okay. It's because of them, Sendhil sir, and they have managed it. Yeah, they did it. ஓகே. அப்புறம் நீங்கள் இப்போ வரைக்கும் நடித்த படத்தில், பிரேமம் படத்தில் உங்கள் கூட வந்துட்டு கோஸ்டார்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி ஆ படத்துலேயும் உங்களோட சேர்ந்து சமந்தா, இந்த படத்துலேயும் த்ரிஷா. ஸோ அடுத்தடுத்து ஒரு ஹீரோயின்ஸ் உங்களோட நடிக்கும் போது உங்களோட ஆக்டிங் லெவல் வந்து நீங்கள் மேலே கொண்டு போகணும், தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் போடுறீங்க உங்களோட ஆக்டிங்கில்? நான் ஹார்ட் ஒர்க்ஸ் அல்ல, என்னோட லவ் அண்ட் லைஃப் அதில் போடுறேன். பிகாஸ் ஒரு கேரக்டர் பண்ணும்போது நான் அந்த கேரக்டர் மாதிரி தான் ஐ திங்க் லைக் தட் கேரக்டர். ஐ லைக் டு லிவ் இன் தட் கேரக்டர். இப்போ மாலதி பண்ணும்போது ஐ வாஸ் லைக் மாலதி மேபி. ஸோ இப்போ தெலுங்குல ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன், அது மாதிரி தான் ஐ ட்ரை திங்கிங் லைக் தட். அவ்வளோ தான். இல்லை நான் காம்பீட் பண்ண அது ஒன்றும் எனக்கு தெரியாது. லைக் இட்ஸ் லைக் தி வாட் யூ சே, இட்ஸ் எவ்ரி கேரக்டர் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அந்த ஒரு எசென்ஷியலாக ஏதாவது இருக்கும். ஸோ ஐ ட்ரை இன் டிஸ்கவரிங் தட். ஓகே. அந்த ஆ படத்தில் நடிக்கும் போது ஃபஸ்ட்டு பிரேமம்ல ரொம்ப சைலண்ட்டான ஒரு மேரி கதாபாத்திரத்தை பார்த்துட்டு அடுத்து இந்த சைடு கொண்டு வந்துனே வள்ளி இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளாஸ்டாக இருந்தது. அந்த கேரக்டர் மட்டும் தனியாக தெரிஞ்சது. அந்த ட்ரெய்லர்லேயே வந்து அவங்க அப்படியே உட்காந்துருக்கும் போது ஏன் வள்ளி இப்படி உட்காந்துருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அந்த டைலாக்ல. ஸோ எப்படி கொண்டு வந்தீங்க அந்த ஒரு சேஞ்ச், ஒரு டக்குட்டு? I should actually thank Trivikram sir for that, because அந்த மேரி ரொம்ப சைலண்டான கேரக்டர். அந்த கேரக்டரை பார்த்து அவங்க என்ன இதை மாதிரி லைக் நாகவலி மாதிரி ஒரு கேரக்டருக்கு கூப்பிட்டதே எனக்கு அதிசயம், பெரிய அதிசயம். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம், எப்படி நீங்கள் அப்படி அதில் நீங்கள் திட்டுற ஒரு போர்ஷன் இல்லையா, அதை நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படி சொன்னேன். ஸோ ஐஸ் லைக் ஆமாம். அண்ட் ஹி டோல்ட் மீ த கேரக்டர் இஸ் லைக் தட். அவங்க ரொம்ப லவுடான ஒரு கேரக்டர், கொஞ்சம் ப்ராடான ஷோல்டர்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஒரு ரிச்னஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொன்னபோது ஐ டோன்ட் நோ ஹவு டிட் ஐ டூ இட் அண்ட் ஆல். ஸோ ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அண்ட் ஐ எம் கிளாட் பீப்புள் ரெக்கக்னைஸ் மீ ஆஃப்டர் தட். They call me Nagavalli. There are people, see, Telugu people who have not seen Premam. Again, Valli, Nagavalli, appadi ellam. So, a big thanks to him for such a character. நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே டக்குன்னு ரீச் ஆகிடுது. தெலுங்குலையும் சரி தமிழையும் சரி டக்குன்னு ரீச் ஆகிடுது. இப்போ அடுத்து உங்ககிட்ட ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா இந்த மாதிரியான கேரக்டர் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி நான் பண்ணால் சூப்பராக இருக்கும், எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற கேரக்டர் அது? எனக்கு ரொம்ப போல்டான மெச்சூர்டான ஒரு கேரக்டர் பண்ணணும். பிகாஸ் அது நான் என்னோட மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப கம்மி. ஸோ நான் எப்படி சாட்டர் பாக்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஹெவியான ஏதாவது சேலஞ்ச் தேர் ஷுட் பி சம் சேலஞ்ச் ஃபார் தட் கேரக்டர். இப்போது தேர் ஷுட் பி லைக் ஃபார் சம் ஃபிலிம்ஸ் வி ஹாவ் டு லேர்ன் சம்திங் நியூ. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் ரெடி டு டூ எனி திங், ஒர்க் ஹவெவர் ஹார்ட் இட் இஸ் ஃபார் அ ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் தான் எனக்கு பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. மலையாள திரைப்படங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ தமிழில் ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா அந்த படங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது. இப்போ மலையாளமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சரித்திர கால புனைக்கதைகள், அப்புறம் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு இப்படிலாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணை மையமாக வச்சு படம் எடுத்தால் யாரோட கேரக்டரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இந்த ஜான்சி ராணி மாதிரி கதாபாத்திரம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை இதிகாசத்தில் யாரோட கதாபாத்திரம் நடிக்கணும்னு வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் இருக்கும்? அதுதான் நேற்று சொன்னேன். லைக் ஐ லைக் சேலஞ்சிங் கேரக்டர்ஸ். லைக் it should be very different from me, where that character, அந்த கேரக்டரை நான் ஹாண்ட் பண்ணணும். லைக் ஒரு வீக் 1 month எப்போ பார்த்தாலும் அந்த கேரக்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும், அதை பற்றி இன்னும் எனக்கு தெரியணும்.
அவங்க எப்படி இருந்தாங்க அந்த ஃபீல் வரணும். அந்த ஃபீல் வர என்ன கேரக்டர் ஜான்சி ராணி எதுவானாலும் ஐ டூ மை பெஸ்ட். ஓகே. எங்களுக்கு ஜார்ஜ் குட்டன் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா நிவின் பாலி அப்படிங்கிறவங்க வந்துட்டு இப்போது பார்த்தோன்னே எல்லா கேர்ள்ஸுமே வாவ் நிவின் பாலி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவரை பற்றி எங்களுக்கு எப்படி இருப்பார்? அவர் ரொம்ப சைலண்ட்டான கேரக்டரா இல்லை ஜாலியான ஆளா எப்படி இருப்பார்? Navin, like he's like heartthrob of all people right now, and yeah, அவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அவங்க முதல்ல அவ்வளோ பேச மாட்டா, பட் once he's close to people he keep that relation very well. Even now we are in touch. So அவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன், ரொம்ப டவுன் டு earth ஆன லைக் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். ஸோ ஒர்க்கிங் வித் ஹிம் ஒரு டாஸ்கே கிடையாது, பிகாஸ் இட் வில் கோ லைக் அ பிக்னிக். அவ்வளோ ஈஸியாக போயிடுவாங்க. ஓகே. இப்போ வரைக்கும் பிரேமம் பற்றி பேசினா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாருமே பிரேமம் பிரேமம் பிரேமம்ட்டு இப்போ வரைக்கும் எல்லாரோட சாங்லேயும் வந்துட்டு அந்த மியூசிக் இருக்கும், அந்த ரிங்டோன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த படத்தளத்தில் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சுவாரஸ்யமான தகவல் எங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னேன்னா லைக் நான் பிரேமம் பண்ணும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் சம் 18 ஐ திங்க். ஸோ என்னோட போர்ஷன் அந்த ஃபிலிமில் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே இருந்த எல்லா பசங்க. ஸோ தட் பாய்ஸ் நிவினா இருந்தாலும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ வாஸ் தி ஒன்லி கேர்ள் தேர் அண்ட் த அதர் கிட். ஸோ எப்போதுமே சின்ஸ் தேர் ஃப்ரெண்ட்ஸ் தே வில் புல் மை லெக்ஸ் எவ்ரி டைம். வாட் எவர் ஐ சே பிளண்டர்ஸ் ஒன்லி. ஸோ எப்போவும் தே டார்ச்சர் மீ அண்ட் டீஸ் மீ எவ்ரி டைம். ஸோ for me every moment there was special because எனக்கு அது மறக்க முடியாத ஒரு எபிசோட். ஒரு நியூ வேர்ல்ட், நியூ செட் ஆஃப் பீப்புள், சினிமா, everything just came into me during that shoot only. So that film itself is like what unbreakable thing from my heart. உங்களோட நிறையா ஹீரோஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார், நிவின் பாலி சார், துல்கர் சார், எப்படி போயிட்டே இருக்கு. யார் கூட ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவங்களோட பேர் நல்லா இருக்கே, இவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஓகே கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்துன்னு தோணுச்சு? That's a very tough task. Actually, I'm not the person to answer that question. Viewers should answer it. I don't know how it. அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து நிவின் பாலி மாதிரி இப்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு செம்மையா look like a school boy only in that. ஆல்வேஸ் அவர் வந்துட்டு ரொம்ப சின்ன பையன் மாதிரி தானே எல்லாருக்குமே தெரியுறாங்க. ஓகே. அண்ட் பிரேமம், கொடி இந்த 2 படத்துக்குமே இருக்கக்கூடிய அனுபமாவோட கதாபாத்திரத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த படத்தில் ரொம்ப ஜாலியாக சின்ன பொண்ணாக அழகாக க்யூட்டாக வந்துட்டீங்க. இந்த படத்துலேயும் நாங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அழகாக சுடிதார்லாம் போட்டுட்டு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பொண்ணு மாதிரி வந்திருக்கீங்க. 2 கதாபாத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் என்ன? அந்த கதாபாத்திரம் லைக் இட்ஸ் டிஃப்ரெண்ட். மேரி இஸ் not at all like Malati. Mary's character was a bit silent, but she is having a positive vibe in her. Silent kind of, but even then innocent kind of. But this girl, Malati, is a very bubbly and full-time hyperactive kind of character she is. So she's very smart in dealing things, and she is very cunning sometimes. Sometimes she is matured, sometimes she becomes emotional. So there is a variation in her behaviors later on in the story. So doing Mary is just placing myself in a better way, in a beautiful way, which is done by Alphonse. And this is like I'm a different person, keeping myself as different and doing different. ஓகே. மலையாளத்துலேருந்து இங்கே வரக்கூடிய எல்லாருமே வந்துட்டு பாட்டு பாடுற அளவுக்கும் வந்து தேடி தான் வராங்க. ஒரு சிலருக்கு வந்து நடிக்க மட்டும் தெரியல, சிங்கராகவும் வந்துட்டு அவங்களோட கேரக்டரின் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தில் ஏசுலி சாங் இப்போவே ரொம்ப ஹைப்பில் பேசப்படுற ஒரு சாங்காக இருக்குது. உங்ககிட்ட பாட சொன்னால் ஹம் பண்ண சொன்னால் பண்ணுவீங்களா? No, இதுக்கு மேல நான் பாட முடியாது. சந்தோஷ் சார் என்ன மன்னிக்கணும். It's only because of them I sang that thing. அடுத்து பிரேமம் படத்தில் வந்த மாதிரி எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரொப்போசல்லாம் வந்திருக்கா? வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு வெளியிலலாம் நின்றுட்டு கேட்டெல்லாம் எகிரி குதிச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்திருக்கால? எனக்கா மாட்டி விடுறாங்க. அது மாதிரி எனக்கும் வந்திருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ஸ்கூல் டேஸில் மறக்க முடியாத ஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க? அண்ட் இப்போ நீங்கள் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கப்புறமா அவங்களோட
மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். ஓ ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஜாலி வரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் டேஸ் ஐ வாஸ் நாட் அ புக்வம் அட் ஆல். ஸோ அதனால ஸ்கூல் டேஸ் எல்லாம் நான் 100% என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கெட் இன் கிளாஸ், சம்டைம்ஸ் ஐ டோன்ட் கெட் இன் கிளாஸ், ஐ கோ ஃபார் ஆக்டிவிட்டீஸ், டான்ஸ், மியூசிக் அண்ட் ஆல் த ட்ராமா. ஐ கெட் இன் டு எவ்ரி திங். And friends in like some people, there are a pinch of friends, you know, whom I keep with me always because they know me well. Even though I don't call them avangala na oru year ah koopudalanalu, they know I will be stuck with something, adanala tha na koopudra. So appadi irukra konjam friends irukku from my childhood when I was baby. Since that time I carry them, and in college also I have some good friends. That is my friend circle. அண்ட் நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக நடிக்க வரலன்னா ஜேர்னலிஸ்டாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜேர்னலிஸ்டாக உங்களை நீங்கள் பார்த்துக்கும் போது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிற கொஸ்டின் என்ன ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக இப்போது ஒரு ஹீரோயின் கிட்ட நீங்களே? What is the biggest inhibition you have? Okay. அதான் இருக்கும். Maybe that is something nobody have asked me yet, I think. Okay. That's the thing. அப்போ அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் உங்ககிட்ட? அதுக்கான ஆன்சர் நான் கூட ஒரு question mark ஆயிருக்கும். That is it, because I won't have an answer. I know that I won't have an answer. Okay. I don't know what is my inhibition, but there is some kind of inhibition happening in me sometimes. ஓகே. அண்ட் மலையாளம், தெலுங்கு, தமிழ் மூணுத்துலேயுமே வந்துட்டு ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்து பாலிவுட் போகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கா? It's not about ambition. It's like even Premam happened like a miracle in my life. So maybe if some directors feel that I'm good, and if I feel that is good, I might do it. I don't know. I might. ஓகே தென். கொடி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? ஏன்னா தமிழில் ஃபர்ஸ்ட் டைமாக உங்களை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க எல்லாருமே. ஸோ ஆடியன்ஸோடு போய்ட்டு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் இருக்கா? போய் படத்தை பார்த்தா எந்த அளவுக்கு உங்களோட ஃபீல் இருக்கும், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்களோட இம்பல்ஸ், அந்த நேரில் இருந்து கேட்கணும் எல்லாமே. பிரேமம் பார்த்த போது ஐ வாஸ் வித் ஆடியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஃபிலிம்ஸ் ரிலீஸ் டேட்டுக்கு பார்க்க முடியல, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு ஃபீல் நெக்ஸ்ட்டாக கொடியில் தான் வரப்போகிறேன், பிகாஸ் ஐ எம் வாட்சிங் வித் தெம். ஸோ அந்த இம்பல்ஸ் ஐ நீட் டு நோ தட் impulse just give me a push to work more. That inspires me and to it. கொடியில் இந்த சீனில் கண்டிப்பாக ஆடியன்ஸ் எனக்கு வந்துட்டு அப்ளாஸ் கொடுப்பாங்க, இந்த கேரக்டர் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சீன் எதுவாக இருக்கும் உங்களோட இடத்துல, உங்களோட அந்த 2.5 hour மூவியில்? எனக்கு தெரியாது, எனக்கு no idea about that thing. I don't know how it will be accepted or what. I don't know. ஓகே. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நீங்கள் தான் ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்திருப்பீங்க, அண்ட் அந்த இடத்துக்கு நீங்கள் தான் எல்லாருமே அறிமுகம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருப்பீங்க. ஸோ தனுஷ் சார் உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணார்? எல்லாரோடையுமே சேர்ந்து இருக்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய லெஜெண்ட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தனுஷ் சாரோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? செட்டில் நான் தான் சேர்ந்து இருக்கும். ஸோ ஐ கீப் ஆன் டெல்லிங் நான்சென்ஸ். ஐ பீன் கிரேசி அண்ட் கிராங்கி இன் த செட்ஸ். But Dhanush sir was really cooperative with me because newcomer and my language problem and dialogue delivery and everything troubled me earlier in the early stages. So அந்த டைம்ல எல்லாம் அவங்க பேஷண்டாக இருந்துக்கிட்டு அவங்க சொல்லி கொடுங்க, என்னது இது இப்படி பண்ணு, இது பெட்டராக இருக்கும் அண்ட் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ being with an actor who is comfortable with is the biggest thing. So அப்போ தான் எக்ஸ்பிரஷன்ஸ் வர முடியும். That was fine. And Saranya ma'am, I had combinations with her. So she is having a very motherly approach. So அது கூட என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணினார். ஓகே. இந்த 1.5 yearsலேயே வந்துட்டு நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் ரொம்ப பிஸியான ஒரு ஹீரோயின் ஆகிட்டீங்க. ஸோ ஃபேமிலியை வந்துட்டு மிஸ் பண்ணுற, ஃப்ரெண்டை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா உள்ள? Correct. Like when I'm telling it, like I miss my college. Actually, I have taken a break from my studies and I miss my college and friends there. All that pranky things I do there. Adella miss பண்ணிட்டு இருக்கேன். And கொஞ்சம் like earlier I used to go, I'm like a middle class. I'm from a middle class family. So ஒரு middle class பண்ணுற மாதிரி எல்லாம் எனக்கு இப்போ அந்த ரோட்ல இறங்கி நடக்கிறது இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியாது. பூரி கடையில் இருந்து பூரி சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எல்லாம் எனக்கு அப்படி இப்படி நடக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டைமிங் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை செல்ஃப், நான் ஷூட்டில் இருக்கும்போது அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஃப்ரீயாக மாட்டேன். ஸோ
இதெல்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட லைக் இந்த ஒரு ஃபீல் டிஃப்ரெண்ட். லைக் எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு அவசரம் இது இல்லை. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் இட் ஃபார் தேட் அண்ட் ஐ டூ வேல்யூ இட் ஸோ மச். ஸோ அதனால ஃபார் ஒன் கேம் தெர் இஸ் அ சாக்ரிஃபைஸ் இன் தி அதர் சைட். ஸோ அது ஒரு சாக்ரிஃபைஸ் கிடையாது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் திங். ஓகே, இப்போ அனுபமாவை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அனுபமாவோட லைஃப் கோல் என்னவா இருக்கும்? எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும், எந்த இடத்துக்கு போகணும், இதை நான் சாதிக்கணும் அப்படின்னு? லைஃப் கோல் ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி மை செல்ஃப். என்னை பிடிக்கலன்னா ஐ டோன்ட் லைக் ஃபேக்கிங். ஐ கான்ட் ஃபேக். பிகாஸ் நான் ஆங்க்ரியாக இருக்குன்னா நான் ஆங்க்ரி தான் இருக்கும், நான் ஹாப்பியாக இருக்குன்னா அது என் கண்ணில் தெரியும். ஸோ அப்படி தான் இருக்குது. ஐ வாண்ட் டு பி மை செல்ஃப். அண்ட் கோல் இன் த சென்ஸ் எனக்கு இப்போ ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் லைக் சவுண்ட் மேபி இஃப் இட் இஸ் 1 film or 2 film நல்லா ரோல்ஸ் பண்ணணும். எனக்கு வேர்சடைலாக ஆக்ட் பண்ணணும். எனக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும். அப்படி தான் என்னோடய ஆசை. ஸோ அப்படி லைக் வென் ஐ ஸ்பீக் டு மை கிராண்ட் டாட்டர்ஸ் கிராண்ட் சில்ட்ரன், எனக்கு சொல்லணும் நான் இந்த படம் பண்ணேன் என்ன பண்ணும்போது அவங்க ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்படி அவ்வளோ சின்ன கோல்ஸ் அப்படி தான் இருக்குது. ஓகே, ரொம்ப ஜாலியாக நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பேசுனீங்க. கொடி திரைப்படம் வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களோட ஃபீல் அண்ட் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லிடலாம். Yes, Kodi is getting released and it's Diwali time. So I hope you guys will celebrate Diwali so well. So along with our Kodi film, it's done with a lot of effort. Dhanush sir romba effort kodutittinga because he has shown I think he has shown justice to the characters, both the characters. And Trisha ma'am nalla pannirukka, Senthil sir, Venkit sir and Vetrimara sir, everybody have put effort equally. I guess it will be a good family entertainer. I want you guys to watch the film in theaters with family. Have a safe Diwali. ஸோ இந்த ½ an hour இந்த சூப்பர் ஹவுஸ்ஃபுல் ஷோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனுபமா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க காலேஜ் லைஃப், அவங்களோட ஸ்கூல் லைஃப், அவங்களோட இப்போ நடிப்பில் இருக்கக்கூடிய அவங்களோட லைஃப் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களை அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் நியூ சேயிங் டாடா பை பை, see you.